Hello friends, welcome back to Tricks Creation Tamil channel. என்னுடைய பெயர் ராகுல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா Zoom அப்படிங்கக்கூடிய வீடியோ கால் கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷன் உடைய தில்லு முள்ளு தில்லாலங்கடி திருட்டு வேலையை வச்சு செய்ய போறோம். கிளின்னு கிளிக்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூட வரும் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Zoom அப்படிங்கக்கூடிய இந்த வீடியோ கால் கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷனை பத்தி பேசிக்கான விஷயத்தை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ கால் கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷன். இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளவு மெம்பர்ஸ் கிட்ட வேணாலும் வந்துட்டு நம்மளால வீடியோ கால் கான்ஃபரன்சிங் பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் வந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷனும் வந்துட்டு இதுல கொடுத்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த அப்ளிகேஷன். 2019 பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை 10 மில்லியன் யூசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த கொரோனா பீரியட் லாக்டவுன் இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 200 மில்லியன் மக்கள் இந்த அப்ளிகேஷனை ஒரு நாளைக்கு இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த சர்வே வந்துட்டு குறிப்பிடுது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்பர் 1 அப்ளிகேஷனா இருக்கு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக் இந்த 3 அப்ளிகேஷனையும் அடிச்சு தூக்கிட்டு Zoom அப்படிங்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான் வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விதமான பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் வந்துட்டு அவைலபிளா வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அனைத்து விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன? விண்டோஸ், ஆண்ட்ராய்ட் மற்றும் மேக் ஓஎஸ் இந்த மூணுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு சூட்டபிளா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த Zoom அப்படிங்கக்கூடிய இந்த வீடியோ கால் கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷனை மேக் பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்களே, என்னடா இந்த அப்ளிகேஷன்ல பிரச்சனை அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ல என்கிரிப்ஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வச்சுட்டு பயங்கரமா வந்துட்டு இந்த Zoom அப்ளிகேஷன் நான் இங்க விளையாண்டுருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். வாட்ஸ்அப் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பாங்க. சோ அதே விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த Zoom அப்ளிகேஷன்லயும் வந்துட்டு இவங்களுடைய அபவுட் பேஜ்ல வந்துட்டு எண்ட் டு என்கிரிப்ஷன் வந்துட்டு எங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு பிரைவசிக்காக வந்துட்டு நாங்க கொடுத்திருக்கோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இந்த அப்ளிகேஷனுக்கு அபவுட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த அப்ளிகேஷன் இந்த கரண்ட் டைம்ல அதிக யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ற காரணத்தினால சைபர் செக்யூரிட்டி டீம், மீடியா, ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து டெப்தா வந்துட்டு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. டெப்தா ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சோ ஃபேக்கா வந்துட்டு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மட்டும் இவங்களுடைய அபவுட் பேஜ்ல போட்டிருக்காங்களாம். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் வந்துட்டு இந்த Zoom ஆப் யூஸ் பண்ணி உங்ககிட்ட, அதாவது சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட வந்துட்டு நான் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ இந்த சிக்னல் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா நான் பேசக்கூடிய விஷயம் இந்த அப்ளிகேஷன்ல இருந்துட்டு சர்வருக்கு போயிட்டு கனெக்ட் ஆயிட்டு சர்வர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ அந்த சர்வர்ல போயிட்டு ரிசீவ் ஆகக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா என்கிரிப்டட் ஃபார்மேட்ல வந்துட்டு போயிட்டு ரிசீவ் ஆகும். அந்த என்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸாலயோ அல்ல ஹேக்கர்ஸாலயோ இல்ல இந்த அப்ளிகேஷனை உருவாக்குனவங்களால கூட வந்துட்டு அதை வந்துட்டு ஓபன் பண்ணி என்ன வந்துட்டு நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு படிக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் வந்துட்டு அந்த விஷயம் தெரியும். சோ அதுதான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல கொண்டு வந்திருந்தாங்க. இதே ஃபியூச்சரை இந்த Zoom அப்ளிகேஷன்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா டெப்தான ரிசர்ச்ல பார்த்தோம் அப்படின்னா அதை பண்ணவே கிடையாது. ஃபேக்கா வந்து கொடுத்திருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி டீம், ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ், அதுக்கப்புறம் மீடியா இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த Zoom அப்ளிகேஷனை டெப்தா ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன்ல உண்மையிலேயே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சோ இந்த விஷயத்தை வந்துட்டு இந்த Zoom அப்ளிகேஷன் கம்பெனிக்காரங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அபவுட் பேஜ்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்த இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா வெறும் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. இந்த அப்ளிகேஷன்ல உண்மையிலேயே என்ன என்கிரிப்ஷன் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம். இந்த டிரான்ஸ்போர்ட் என்கிரிப்ஷன் பயன்படுத்தினாங்க அப்படின்னா சென்டர் ரிசீவருக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்துட்டு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ல சோ ரெண்டு பேர்த்தால மட்டும்தான் வந்துட்டு என்ன அப்படிங்கக்கூடியது வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதுவே அந்த சர்வர்ல யார் இருக்காங்களோ அவங்களால வந்துட்டு அதை தெரிஞ்சுக்க முடியாது. அது என்கிரிப்டட் கோட்ல வந்துட்டு சென்ட் ஆகும். இதுவே இந்த டிரான்ஸ்போர்ட் என்கிரிப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ரிசீவருக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ இந்த சர்வர் சிக்னல்ல யார் இருக்காங்களோ அவங்களால வந்துட்டு அது என்ன மெசேஜ் அப்படிங்கறது ஈஸியா ஓபன் பண்ணி
படிக்க முடியும். அது வீடியோ கால் கான்ஃபரன்சிங்கா இருக்கட்டும், ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பலாம் சரி, அது என்ன அப்படின்னு ஈஸியா படிக்க முடியும். சோ அந்த டேட்டாவை டோட்டலா கலெக்ட் பண்ணி எந்த விதத்திலும் தவறுதலா பயன்படுத்த முடியும். சோ அதே மாதிரி இந்த ஜூம் அப்ளிகேஷன் காரங்களும் தவறுதலா பயன்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல எந்த அளவுக்கு கொரோனா வைரஸால பாதிப்புகள் இந்த உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கோ, சோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூம் அப்ளிகேஷனை பயன்படுத்தி யூசர்ஸ் உடைய டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே திருடப்பட்டிருக்கு, ரொம்பவே தவறான முறையில யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட எவ்வளவு அப்படின்னா 5 லட்சம் யூசர்ஸ் உடைய டேட்டாஸ் இந்த ஜூம் அப்ளிகேஷன் மூலமாக திருடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த ஜூம் அப்ளிகேஷன்ல இருந்து திருடப்பட்ட டேட்டாஸ், சோ எந்த மாதிரி டேட்டாஸ் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ கால் கான்ஃபரன்சிங் பேசுறோம் அப்படிங்கும்போது அந்த கான்ஃபரன்சிங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூம் அப்ளிகேஷன் காரங்க தனியா அட்டையை போட்டிருக்காங்க. அந்த சர்வர்ல இருந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இங்க டிரான்ஸ்போர்ட் என்கிரிப்ஷன் பயன்படுத்தி இருக்கிறதுனால. சோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையுமே இந்த ஜூம் அப்ளிகேஷன் காரங்க கலெக்ட் பண்ணி எங்க வித்திருக்காங்க அப்படின்னா இணையதளத்தின் இருண்ட உலகமான டார்க் நெட் சந்தையில இந்த டேட்டாஸ் ரொம்பவே சீப் ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சம் யூசர்ஸ் உடைய டேட்டாஸ 28 லட்சம் ரூபாய்க்கு இந்த டார்க் நெட் சந்தையில இந்த ஜூம் அப்ளிகேஷன் காரங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அடுத்தது இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஜூம் பாம்பிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஜூம் பாம்பிங் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படிங்கறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். சோ இந்த அப்ளிகேஷனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீட்டிங் ஐடி நமக்கு தருவாங்க. அந்த மீட்டிங் ஐடியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரு கூட கால் கான்ஃபரன்சிங் பேசணுமோ அவங்களுக்கு நம்ம அந்த ஐடியை ஷேர் பண்ணிடணும். ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஜூம் அப்ளிகேஷன்ல அந்த ஐடியை என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ 2 பேரும் இந்த கால் கான்ஃபரன்சிங்ல ஜாயின் ஆயிப்பாங்க. அதுவும் இந்த ஜூம் அப்ளிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீட்டிங் ஐடியை யூஸ் பண்ணி எவ்வளவு மெம்பர்ஸ் வேணாலும் வீடியோ கால் கான்ஃபரன்சிங் ஜாயின் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷனை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மீட்டிங் ஐடி பார்த்தோம் அப்படின்னா 9 டிஜிட்ல இருந்து 12 டிஜிட் கோட் இந்த அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். சோ இந்த கோட் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமான இருக்கக்கூடிய ஒரு கோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமா ஹேக்கர்ஸ் சோ ஓனா கிரியேட் பண்ணி இந்த உலகத்துல யார் அந்த மாதிரி கோட் யூஸ் பண்ணி அந்த கால் கான்ஃபரன்ஸ் பேசிட்டு இருக்காங்களோ சோ அவங்க கூட எளிமையான முறையில ஜாயின் பண்ண முடியுமா. சோ அப்படி ஜாயின் பண்றவங்க சும்மா இருக்காம சோ அந்த வீடியோ கால் கான்ஃபரன்சிங்ல தேவையில்லாத விஷயங்களை செய்யறாங்களாம். சோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின்ல ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் கால் கான்ஃபரன்சிங் பேசிட்டு இருக்கும்போது சோ அதாவது கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ரேண்டமான ஐடியை யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் என்டர் பண்ணிருக்காங்க. சோ என்டர் ஆகி உள்ள ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சைல்டு ரேப், போர்னோகிராபிக் கண்டென்ட் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே சோ இந்த அப்ளிகேஷன்ல ஷோ பண்ணிருக்காங்க. சோ இதனால அந்த கண்ட்ரில பார்த்தோம் அப்படின்னா ஜூம் கான்ஃபரன்சிங் கால் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்தை பேன் பண்ணிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். இந்த ஜூம் அப்ளிகேஷன் என்ன திருட்டு விஷயங்கள் எந்த மாதிரி தவறுதலா நம்ம டேட்டாஸ் எல்லாமே பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறது இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த அப்ளிகேஷனை யாராச்சும் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கறது இந்த வீடியோ மூலம் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே நண்பா, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஜூம் அப்ளிகேஷனை யூஸ் பண்றதுனால எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். சோ யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய நண்பர்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை, see you, take care friends.